ஓம் சாந்தி. அர்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, சுயத்தினுடைய நடிப்பிலிருந்து, பிற ஆத்துமாக்களுடைய நடிப்பிலிருந்து, மேலும் பஞ்ச தத்துவங்களால் உருவான இந்த உலகத்திலிருந்து சாட்சியாகி இந்த விளையாட்டை பாருங்கள். பின்னர் உங்களுடைய ஸ்திதி ஆடாததாக, அசையாததாக உருவாகிவிடும். மீண்டும் மீண்டும் சுயத்தை இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையினுடைய தொடர்பில் அமர்ந்து விடுங்கள். எந்த விஷயத்திலும் குழம்பி விடாதீர்கள். ஏனென்றால் இது முற்றிலும் அந்திம சமயம் போய்கொண்டே இருக்கிறது. அது குழப்பத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயமும் உச்சக்கட்டத்தில் சென்று கொண்டே இருக்கிறது. எதற்காக? விடையெடுத்துக் கொள்வதற்காக. ஆகவே தன்னுடைய பலகீன சன்ஸ்காரில் இருந்து கூட 100% சாட்சியாகிவிடுங்கள். மேலும் தன்னுடைய யாத்திரையில் ஈடுபட்டிருங்கள். மனதை மீண்டும் மீண்டும் பிடித்து கொண்டு தந்தையிடம் எடுத்துச் செல்லுங்கள். இதே அபியாசம் உங்களை பாப் சமான் ஆக்கிவிடும். குழந்தைகளே, இந்த யாத்திரையில் ஆனவராக இருக்காதீர்கள். களைப்படைந்தவராக இருக்காதீர்கள். மேலும் போரடித்து இருக்காதீர்கள். இந்த 3 பலகீனங்களும் உங்களை தந்தையிலிருந்து டிட்டாச் ஆகிவிடும். இதன் மூலம் மாயாவுக்கும் சான்ஸ் கிடைத்து விடுகிறது. ஆகவே மிகவும் கேர்ஃபுல்லாகி புருஷார்த்தம் செய்யுங்கள். எப்பொழுதுமே ஊக்க உற்சாகத்தில் இருங்கள். தன்னுடைய லட்சியம் மேலும் தன்னுடைய பிராப்திகளை நினைவு சொரூபமாக இருங்கள். பாருங்கள், லௌகீகம் மேலும் அலௌகீக பரிவாரம் கூட பகவானை, தந்தையை அடைவதற்காக, தந்தையோடு சந்திப்பு செய்வதற்காக இச்சையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பகவான் தந்தையாகி அன்பிலும் அன்பான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களிடம் வந்துவிட்டார். இத்தனை உயர்ந்த தன்னுடைய பாக்கியத்தை மறந்து விடாதீர்கள். லட்சியத்தையும் கூட நினைவில் வையுங்கள். ஏனென்றால் இப்பொழுது சங்கம யுகத்தினுடைய வைரத்துக்கு சமமான சமயம் கூட வந்தே விட்டது. ஆகவே முழுமையாக ஊக்க உற்சாகத்தில் இருங்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுடைய தொடர்பில் இருக்கிறார். மேலும் கூட என்ன, தன்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தை, தந்தையை மேலும் தன்னுடைய காரியத்தில் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான புருஷார்த்தம் தான் செய்ய வேண்டும். இதே புருஷார்த்தம் குழந்தைகளாகிய உங்களை பாப் சமான் ஆக்கிவிடும். மேலும் இதே உங்களுடைய கல்பத்தினுடைய பந்தயமாகிவிடும். குசியில் இருக்கிறீர்கள் என்றால் லேசாக இருக்கிறீர்கள். மேலும் அதிகமாக யோசிப்பதன் மூலம், ஏன் என்ன என்ற கேள்வி கேட்பதன் மூலம் நீங்கள் சுமையாகி விடுகிறீர்கள். இதன் மூலம் லட்சியம் தூரமாக தென்படத் தொடங்கி விடுகிறது. ஆகவே தன்னை குஷியாக, மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஊக்க உற்சாகத்தோடு இருங்கள். லேசாக இருங்கள். பின்னர் லட்சியம் வரை சென்று அடைந்தே விடுவீர்கள். அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் ஸ்ரீ பாபாவின் சிரேஷ்ட சந்தான். சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. என்னிலிருந்து முழு உலகத்திலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனிதாத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது.
முழு உலகமும் சத்தோ பிரதானமாக பரிவர்த்தனை ஆகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.